விழுப்புரம் மாவட்டத்தில் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளிகள் விழுப்புரம் ஐயூர் அகரம் கிராம பகுதியில் அமைந்துள்ள சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் விழுப்புரம் சோழகனூர் பகுதியில் அமைந்துள்ள சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஆகியவை ஆகும். இப்பள்ளிகளை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சிதம்பரநாதன். இந்த சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி கடந்த 2007 நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து இந்த பள்ளியை ஆரம்பித்தோம். ஸ்ரீ அண்ணாமலை கல்வி அறக்கட்டளை உருவாக்கி அதில் இந்த பள்ளியை நடத்தி வந்துட்டுருக்கோம். ஆரம்பத்தில் 500 குழந்தைங்களோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 பேர் படிக்கிற அளவுக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ந்துருக்குது. அது எங்களால் மட்டுமல்ல, எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் பிரின்ஸிபல், பேரண்ட்ஸு இவங்க சப்போர்ட்டில் தான் இந்த பள்ளி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. விழுப்புரம் நகரத்தில் நகரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த பள்ளி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு மிக பாதுகாப்பான பள்ளி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இந்த கடந்த 18 வருஷமாக நாங்கள் பேர் எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய நலன்லையும் அவங்களுடைய கல்ச்சரையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடந்த 18 வருஷமாக நாங்கள் இந்த பள்ளியை நடத்தி வந்துட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இந்த பள்ளியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. கடந்த 2012 தான் ஃபஸ்ட்டு பேட்ச் உயர்நிலைப் பள்ளியாக தான் நாங்கள் அதை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் +2 10th +1 +2 முதல் பேட்ச் 2012 வந்தாங்க. அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 10th +2 சென்டம் ரிசல்ட் கொடுத்து வந்துட்டுருக்கோம். மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் சிறப்பிடம் பெற்று நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். ஆஸ் எ மேனேஜ்மெண்ட் நாங்கள் இந்த பள்ளிக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் மற்ற பள்ளிக்கும் இந்த பள்ளிக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஒருத்தர் பார்த்துட்டு கூட டாய்லெட்லாம் பார்த்துட்டு சானிட்டரியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலே நம்பர் 1 அப்படி ஸ்கூல் எங்களை பெருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. குழந்தைங்களுடைய ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமாக ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ரெஸ்ட் ரூமை ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு க்ளீனாக வச்சுட்ருக்கோம். வணக்கம், நான் யமுனா ராணி. I am the principal of Saraswati Metric High Secondary School, which is the esteemed institution in the Vilupuram city, and it is located in the center of the town. 2007 இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 17 வருஷமாக இந்த ஸ்கூல் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் சொல்லி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க என்ன நீடு ஸ்டூடெண்ட் சைடோ, பேரண்ட்ஸ் சைடோ அல்லது ஃபேக்கல்ட்டிஸ் சைடோ எந்த ஒரு விஷயம் நம்ம அவங்ககிட்ட கேட்டாலுமே அதை இம்மீடியட்டாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதை இம்மீடியட்டாக அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் சக்ஸஸ் ஆஃப் திஸ் எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 17 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நம்ம 10th +2க்கு சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸ் சக்ஸஸ்ன்றது இட்ஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் இன் திஸ் ஸ்கூல். ஸோ நாங்கள் வர டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி பசங்கிட்ட பேஷன்ஸாக இருக்கணும், என்ன மாதிரியான கோச்சிங் அவங்களுக்கு கொடுக்கணும், we can care them with a mother care. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ அதே மாதிரியே ஒரு சில்ட்ரன் ரொம்ப ஸ்டடீஸில் வீக்காக இருந்தான் அப்படின்னா பார்த்தால நம்ம அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி வி ஸ்டடி த கேஸ் ஸ்டடி. ஸோ அபவுட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல் அந்த டீச்சர்ஸ் டீமே அந்த ஸ்டூடெண்ட்டை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தி ஹெவி பாப்புலேஷன் இன் திஸ் ஸ்கூல்.
ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மோரலஸ் 3500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 200 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஆல் ஆர் டெடிக்கேட்டட் ஃபேக்கல்ட்டிஸ். ஈவன் அவங்க மேரேஜ் ஆகி வெளியில் போயிட்டா கூட திருப்பி ஆஃப்டர் தட் தேர் செட்டில்மெண்ட் தே வில் கம் பேக் டு தி ஸ்கூல் கேம்பஸ் பிகாஸ் தி ஸ்கூல் கேம்பஸ் கிவ் யூ த ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் தேர். ஸ்டூடெண்ட்டோட கிளீன்லினஸ், அவங்களோட ஹெல்த்தில் we are take more importance. So for that we provide RO water, that ventilation facilities, and then washrooms or sanitary facilities is very highly maintained. So because of that we have more than 50 attenders in the school campus. So security ஆகட்டும், attenders ஆகட்டும், watchman ஆகட்டும், they are all very kind to the students. More or less face the parents with utmost care. So we can even நாங்கள் பேரண்ட் என்ன குறைலாம் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கான ரெமிடி என்னன்றது as soon as possible we clear that thing. For the students improvement in their education side நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீரியாடிக்கல் டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் in their education we inform to the parents. 2024-25 +2 பேட்ச் இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 274 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்டம் 121 நம்ம பசங்க எடுத்திருக்காங்க. அதில் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டம்ஸ், கெமிஸ்ட்ரி 51, மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் பயாலஜி பார்த்தீங்கன்னா 19 ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 38, காமர்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு 121 சென்டம்ஸ் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th போர்டு எக்ஸாம் 2024-25 பார்த்தீங்கன்னா 276 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க. வி காட் சென்டம் ரிசல்ட் அண்ட் வி ஸ்கோர்ட் 62 சென்டம்ஸ் இன் தட் போர்டு எக்ஸாம். அண்ட் தென் 42 பார்த்தீங்கன்னா சென்டம், தட் மீன்ஸ் 20 வந்து சோஷியல், 22 வந்து சயின்ஸில், அண்ட் தென் 20 வந்து இங்கிலீஷில், தமிழ் 1 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டு தான். they give full support to me and they trust me, and that is the more important for our success. ஸோ இப்போ நம்ம விழுப்புரம் சிட்டி சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வில்லேஜஸ் இருக்குது. அந்த வில்லேஜ் சைடில் இருக்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஈவன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்டிவ் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது சரஸ்வதின்னு ரொம்ப நம்புகிறாங்க பப்ளிக்கில். ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு பாய் ஸ்டூடெண்ட்டும் வராங்க. ஒய்? பிகாஸ் ஆஃப் திஸ் மீன்ஸ் டிசிப்ளின், ஒழுக்கத்தோட ஒரு மாணவன் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா சரஸ்வதியில் கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்றது ஒரு முழுமையான நம்பிக்கை. இந்த 15-17 வருஷமாக கிட்டத்தட்ட நாங்கள் அதை காப்பாற்றிட்டு வரோம். ஸோ எங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு நம்ம கேர்ள்ஸை வந்து இங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னா தே வில் பி வெரி ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இது ரொம்ப சேஃப்டி கேம்பஸ். வி ஹாவ் ஓவரால் தட் CCTV ஃபெசிலிட்டிஸ் இன் அவர் ஸ்கூல் கேம்பஸ். அதன் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் பேரண்ட் பிக்கப் பண்ண லேட் ஆனாலும் அந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பசங்களோட கிளாஸ் இன்சார்ஜஸ் அவங்க பேரண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஈவன் தே டூ ஹேவ் த ஃபேமிலி, பட் ஆனால் பசங்களை தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக நினச்சி அவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கொடுக்கணுன்னே அந்த கிளாஸ் இன்சார்ஜு அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டாலே என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. ஸோ கேர்ள்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. அதே மாதிரியே பசங்க எல்லாருமே ஒரே ரேஞ்சில் படிக்க மாட்டாங்க. டாப்பர்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அவங்கள இண்டிவிஜுவலாக அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்றதை பார்த்து அதுக்கு எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have weekly once we have இன்சார்ஜ் மீட்டிங். ஸோ அந்த இன்சார்ஜ் மீட்டிங்கில் அந்த இன்சார்ஜஸ் கிட்ட நான் கேட்பேன், கிளாஸ் வைஸு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதில் 5 செக்ஷன் இருக்குன்னா அதில் 5 கிளாஸ் இன்சார்ஜஸ் இருப்பாங்க. கிளாஸ் இன்சார்ஜஸ் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு இன்சார்ஜ். ஸோ அந்த ஈவன் கிளாஸ் இன்சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப் டு பிரைமரி வரைக்கும் வி ஃபிக்ஸ் 2 ஸ்டாஃப்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன்.
ஸோ தே கேன் ஹேண்டில் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம்ஸ். ஸோ அப்போ வீக்லி மீட் பண்ணி நாங்கள் ஒரு கோஆர்டினேஷனோடு நாங்கள் வந்து அந்த ஆக்டிவ்னஸ் கொடுக்கறதுனால எந்த குழந்தை எந்த ரேஞ்சில் இருக்கான்னு சொல்லிட்டு ஈவன் பேரண்ட் வந்து என் பிள்ளை வந்து படிக்காதுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்க, நாங்கள் நினச்சதை விடவே அவங்க நல்லா படிக்கிறாங்க. ஒரு பிள்ளை அழகாக எழுதும் ஆனால் படிக்க தெரியாது, ஒரு பிள்ளை நல்லா படிக்கும் எழுத தெரியாது. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து எங்கள் ஸ்டாஃப்லாம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஸ்டாண்ட் பையாக இந்த விழுப்புரத்தில் இருக்கோம் அப்படின்னா ஃபுல் டெடிகேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வி ஹேவ். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். We have separate specialized lab for each and every subject. Maths lab வச்சுருக்கோம், English language lab வச்சுருக்கோம், and then பார்த்தீங்கன்னா physics, chemistry, biology, botany, zoology, computer science, for all the subjects we have separate specialized lab and we have all the equipments what we needed. So and then பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த மந்த்னு ஒரு இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டார் ஆஃப் த மந்தில் பார்த்தீங்கன்னா விச் ஸ்டூடெண்ட்ஸ் that he or she follows the rules and regulations clearly, then they have to maintain their punctuality, neatness, and they have to complete their homeworks and the follow-up activities which are all given by the teachers, and overall performance will be calculated for the star of the month. So ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டார் ஆஃப் த மந்த் இன்றைக்கி இந்த மந்த் நம்ம வரணும்னு சொல்லிட்டு they are all becoming a good students. ஸோ ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் எந்த குழந்தையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல சிட்டிசனாக வர முடியும். ஸோ அதை எங்களால் எந்த லெவலுக்கு நாங்கள் பசங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஈவன் ஸ்போர்ட்ஸ் வி கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கு வந்து பேரண்ட் கோஆப்ரேஷனும் ப்ளஸ் டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் தென் வி ஹாவ் எ fabulous extraordinary ground in our school campus. ஸோ விழுப்புரம் சிட்டியில் சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லலாம், இது ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக செஞ்சுட்ருக்குறோம். மியூசிக், அப்புறம் வந்து வாய்ப்பாட்டு, யோகா, கராத்தே, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இந்த அதுக்குள்ளேயும் பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. செஸ்ஸில் கூட இந்த வருஷம் நேஷ்னல் லெவல் செஸ்ஸும் செஞ்சுட்ருக்கோம். செஸ்ஸோட இந்த வருஷம் நேஷ்னல் லெவல் பெரிய சாம்பியன்ஷிப் ஒரு பொண்ணு வந்துருக்குது. கடந்த 3 வருடங்களாக மாவட்ட அளவில் நல்ல ஸ்கோர் கொடுத்து இன்றைக்கி ஒரு எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பள்ளியை தரம் வைத்திருக்கோம். என் பேர் அகல்யா. நான் வந்து விழுப்புரத்தில் இருக்க சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போது 12th எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கேன். என்னோடய டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோனா 593. ஸோ அவுட் ஆஃப் 600. நான் வந்து 2 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருக்கேன், பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் சென்டம், அண்ட் தென் மேக்ஸில் 97, தமிழில் 99, இங்கிலீஷில் 98 அண்ட் ஃபிசிக்ஸில் 99. நான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணி நல்ல மார்க் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர், அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மொத்தமாக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணதுக்கு. தென் மை டீச்சர்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஃபைண்டிங் த பெஸ்ட் இன் மீ. தென் மை கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் for everything, and school management on the whole for making us the best. Thank you. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி சொன்னால் அதுவே அவங்க ஃபாலோ அப் ஆக்ஷனாக எடுத்துப்பாங்க. ஒரு வீக்குக்கு ஒரு குட் ஹேபிட் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் ஏ டே. ஸோ இது ஒரு குட் ஹேபிட், மார்னிங்கும் நைட்டும் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்றத இந்த 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்றதை அவங்க பேரண்ட்டே எங்களுக்கு டைரியில் சைன் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு வாரம் பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் பேக் பண்ணி நீயே தான் எடுத்துகிட்டு வரணும், லஞ்ச் பாக்ஸை அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் போடணும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் மெயின்டெனிங் வந்து ரொம்ப அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஸோ திஸ் ஆர் ஆல் நோன் அஸ் பர்சனாலிட்டி ட்ரையல்ஸ். ஸோ அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குழந்தைங்கள பழக்கப்படுத்துகிறோம். அண்ட் we teach simple ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எடுத்த உடனே யாராலையுமே வந்து ஒரு ஃப்ளூயன்சியை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் குழந்தைங்களாகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், புதுசாக சேர்ற ஸ்டாஃப் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் ஈவன் யூ கேன் யூஸ் சிம்பிள் சென்டென்ஸ், அட்லீஸ்ட் யூ ஹாவ் ஏ சான்ஸ். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மோரல்லஸ் தே ஆர் ஆல் அப்ளைட் தட்.
அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெண்டார்கிட்ட போகிறப்ப எப்படி பேசுறது, பஸ் டிரைவர்ஸ்கிட்ட போகிறப்ப எப்படி பேசுறது, அந்த மாதிரிலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஈவன் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களோட பேரண்ட்டே எங்ககிட்ட வருவாங்க. நான் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்து வந்தார், ஆனால் ஸ்டூடெண்ட் வரலை. அந்த பேரண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, என் பையன் கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கான், அதுக்கு ஃபுல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கற்றுக் கொடுத்த டிசிப்ளின் தான். ஸோ அவனோட நீட்டான ட்ரெஸ்ஸு, அவன் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டே அவங்க ரொம்ப வந்து தே ஃபெல்ட் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடச்சி என் பையனை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம் சொன்னார். திஸ் அண்ட் ஆல் ஆர் த அவார்ட் ஃபார் அஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பேரண்ட்டு என் பிள்ளை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு டீச்சருக்கோ ஒரு பிரின்ஸிபலுக்கோ ஒரு பெருமை. அது எங்களுக்கு வருஷம் எல்லா பேரண்ட்டுமே வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் குழந்தைங்கள மாற்ற ட்ரை பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியுமோ, பாசிட்டிவ் வைப்ரண்ட் தான் இந்த ஸ்கூல் கேம்பஸ் பூராவே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் டீச்சர்ஸும் நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அவங்க இன்டேக் பண்ணிவிட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். சில பேரண்ட்லாம் பேரண்டல் கேரே இல்லாமலாம் சில குழந்தைங்களாம் வரும். அவங்களையும் கூப்பிட்டு நாங்கள் என்ன ஏதுன்றதை பார்த்து என்னென்னலாம் ரெக்கவர் பண்ண முடியுமோ பண்ணுவோம். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து முத்தமிழ். நான் விழுப்புரம் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து இப்போ மார்க்கு 589 அவுட் ஆஃப் 600. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் 98, கெமிஸ்ட்ரிலேயும் பயாலஜிலையும் சென்டம், மேக்ஸில் வந்து 94, ஃபிசிக்ஸில் 99. இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்து டைம்லாம் கீப்பப் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண கரஸ்பாண்டன்ட், மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் மேம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். Hello, my name is Nivedita. I'm from Saraswati Metric High Secondary School and I got 588 in my 12th board exam. I got 99 in Tamil, 97 in English, 99 in Maths, 100 in Biology, 96 in Physics and 97 in Chemistry. So இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் நான் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். இந்த நல்ல மார்க் எடுத்துக்கிறதுக்கு என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் டீச்சர்ஸும் அதிகமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் போடணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நானும் எங்கள் டீச்சர் எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஈக்குவலாக தான் போட்டோம். நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம், நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோம், ஒரு இரவும் பகலுமா ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு நாங்கள் படிச்சிருக்கோம். இதுக்கான மார்க் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப எங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே அதை அவங்களுக்கான எஃபர்ட்டையும் அவங்க போட்டிருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் பவ்யா. நான் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 495 மார்க் எடுத்திருக்கேன். தமிழில் வந்து 98, இங்கிலீஷில் 99, மேக்ஸில் 98, சயின்ஸ் சோஷியலில் சென்டம். இதுக்கு காரணம் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இவங்களோட ஹெல்ப்ஃபுல் இல்லாமல்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ மார்க் எடுத்துருக்க முடியாது. இவ்வளோ மார்க் எடுக்க காரணம் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையுமே இவ்வளோ மார்க் எடுக்க முடியும். 11th 12th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை 11th 12th போட்டு நிறைய மார்க் எடுப்பேன். எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து UPSC எக்ஸாம் பாஸ் பண்ணி IAS ஆகணும்னு ஆசை. I am Priyadashini. நான் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th படிச்சுட்ருக்கேன். நான் இப்போ நடந்த 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 494 வாங்கியிருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 99, மேக்ஸில் 98, சயின்ஸில் 99, சோஷியல் சயின்ஸில் 100 வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஃப்யூச்சரில் வந்து 11th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுக்க போகிறேன். பயோமேக்ஸ் குரூப்லேயும் நல்ல மார்க் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 12th முடிச்சிட்ட பிறகு UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணி IAS ஆகிறது தான் என்னோடய எய்ம். நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணம் என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் தான். இவங்க இல்லாமல் நான் இவ்வளோ மார்க்லாம் எடுத்திருக்க முடியாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததுனால தான் எனக்கு இவ்வளோ மார்க் கிடச்சிது. அதனால் எங்கள் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இதனுடைய துணை நிறுவனமாக 2020 ஒரு பள்ளி ஒன்று மெயின் ரோடில் இங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டரில் திருவண்ணாமலை போகிற மெயின் ரோடில் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அங்கே ஒன்று ஆரம்பித்து அங்கேயும் ஒரு 70 குழந்தைகளோட ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 பேர் படிக்கிற அளவுக்கு அந்த பள்ளி வளர்ந்துருக்குது. As the principal of Saraswati Excel School, I am very proud. Our school started in 2020-21 academic year. This year successfully started in 6th academic year. We are very happy. Nearly 1,000 students are studying in our school. We thankful to the parents for great achievement in such a short time of period for constant support. So in the academic year first batch of 12th students first time public examination attend பண்ணிருக்காங்க. Overall 10 students wrote their examination. அதில் பார்த்தீங்கன்னா first mark 584 பூபதி அப்படிங்கிற student and second mark 581 குணஸ்ரீ, third mark 569 ஜெயகணேஷ் அப்படிங்கிற student அச்சீவ் பண்ணியிருக்காங்க. And then 5 students various subjectல சென்டம் கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் 41 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் தேர்ட் டைம் எக்ஸாம் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் 489 புகழரசி, செகண்ட் மார்க் 464 தேவகுமரன், தேர்ட் மார்க் 456 லோகேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஸ்கூல் வி அப்ரிஷியேட் தெம். என் பேர் பூபதி. நான் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து முடித்தேன். +2 போர்டு எக்ஸாமில் தமிழில் 94, இங்கிலீஷில் 96, மேக்ஸில் 95, ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரி பயாலஜியில் சென்டம் அடிச்சிருக்கேன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், கரஸ் சார், பிரின்சிபல் மேம், பேரண்ட்ஸ் ஓவரால் எல்லாருக்கும் தேங்க்ஸ். Extra activities in our campus. Activity period. Students from LKG to 8th standard are assigned 2 periods in every week and are taught to make handcrafts. It is very useful for the students and they develop their fine motor skills and boosting children's creativity and imagination. என் பேர் குணஸ்ரீ. நான் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் 12th ஸ்டாண்டர்டில் 581 மார்க் எடுத்திருக்கேன். தமிழில் 97, இங்கிலீஷில் 94, பயாலஜியில் 97, ஃபிசிக்ஸில் 97, மேத்தமெட்டிக்ஸில் 96 அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் சென்டம் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்த என் பேரண்ட்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், ஒரு பிரின்சிபல் மேம், ஒரு கரஸ்பாண்டன்ட் சார், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேபி புகழரசி. நான் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th போர்டு எக்ஸாமில் 489 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஸோ என்னோட தமிழ் மார்க் வந்து 96, இங்கிலீஷ் மார்க் 98, மேக்ஸ் மார்க் 97, சயின்ஸ் மார்க் 100 அண்ட் சோஷியல் மார்க் 98. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் எங்களோட பிரின்சிபல் மேம் வந்து அவங்களோட பிஸி ஷெடியூல்லையும் எங்களை தனியாக கேர் எடுத்து எங்களுக்கு அட்வைஸ் மோட்டிவேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ. தென் என்னோட டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வச்ச எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டால் வந்து இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ. Excel FM 2.24 radio. We are very proud to say that every time lunch period we are running from FM radio station in our campus. It is very useful for communication skills and building confidence to the students. என் பேர் ஆர் தேவகுமரன். நான் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். 464 மார்க் எடுத்திருக்கேன். தமிழில் வந்து 94 மார்க், இங்கிலீஷில் 93 மார்க், அப்புறம் மேக்ஸில் வந்து 98 மார்க், சயின்ஸில் 86 மார்க்கும், சோஷியலில் 93 மார்க் எடுத்திருக்கேன்.
ஸ்கூல் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எந்த டைமில் டவுட் கேட்டாலும் நல்லா கிளியர் பண்ணாங்க. எனக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் சைடும் நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. கூட இருந்து எல்லாமே பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் எனக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரின்சிபல் மேம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏஓ சார் அப்புறம் எல்லா கிளாஸ் டீச்சர்ஸும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்காக எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். So overall, the mission of our school is to provide the students with progressive education with discipline. Let your and your children's dreams start from here. என் பேர் வந்து எஸ் அருள்மணி. நான் 12th ஸ்டாண்டர்டு இந்த இயர் வந்து 588 அவுட் ஆஃப் 600 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் தமிழில் வந்து 94 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் 97 மார்க்ஸ் அண்ட் மேக்ஸ்லேயும் 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்லையுமே சென்டம் மார்க்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா டீச்சர்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லெசன் வைஸ் இன்டீரியர் 1 மார்க்ஸ்லாம் கொடுத்ததுனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டீரியர் 1 மார்க்ஸ் கொஷின் பேப்பர் வெளியில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு டெஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டால் தான் என்னால் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதனால் எல்லா டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சேஃப் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூலில் இருக்குது. அண்ட் தென் ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே ஸ்பெஷலான ஒரு அட்டெண்டர்ஸ் அண்ட் தென் அட்டென்டிவ் டிரைவர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்கள அகாடமிக் பர்ஃபார்மன்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு நம்மளுடைய டீச்சர்ஸ் இங்கே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கான ரிசல்ட் தான் இந்த ஒரு குறுகிய ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ அளவுக்கு எங்களால் 1000 ஸ்டூடெண்ட்ஸை ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுமே இதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ். இப்போ கடந்த வருஷத்தில் இந்த திருக்கோவிலூர் போகிற ரோட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்து இப்போ அதுவும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய ஆதரவு, கடவுளுடைய அருணை, எங்கள் டீச்சர்ஸ், முக்கியமாக எங்கள் டீச்சர்ஸ், பிரின்சிபல், பேரண்ட்ஸு, இவங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு தான் அந்த பள்ளி வளர்ந்துருக்குது. அஸ் எ மேனேஜ்மெண்ட்டாக நாங்கள் என்ன தான் அவங்க கேட்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாலும் இன்றைக்கி பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் டீச்சர்ஸ் தான். அவங்களுடைய சப்போர்ட்டு, பேரண்ட்ஸ் எங்களுக்கு அந்தளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்தளவுக்கு பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பள்ளி வளர்ந்துருக்குது. இதுக்கெல்லாம் முழு காரணம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எங்கள் டீச்சர்ஸ் தான். இது மென்மேலும் இன்னும் அடுத்தடுத்த 2 மணி இன்னும் ஆரம்பித்து ஆசைப்பட்டுருக்கோம். நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குது. என் பேர் வி லோகேஷ். நான் சரஸ்வதி எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். போர்டு எக்ஸாமில் 456 மார்க் வாங்கி 3rd பிளேஸ். தேங்க்யூ. என் பேர் அக்ஷயா. நான் சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் 500க்கு 493 எடுத்திருக்கேன். நான் இந்த போர்டு எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணம் வந்து என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ், பிரின்சிபல், அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் இவங்கள சப்போர்ட்டால் தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. I am Gunavati. I am from Saraswati Metric Higher Secondary School. இந்த வருஷம் வந்து 10th போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன். என்னுடைய டோட்டல் வந்து 500க்கு 493. நான் தர்ணேஷ். நான் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். கடைசியாக நடந்த 10th SSLC எக்ஸாமில் 493 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். நான் 11th வந்து பயோமேத்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எஜுகேஷனை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கல்ச்சரையும், முக்கியமாக அந்த ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியமாக போச்சு. இன்றைக்கி மீடியாக்கள், ஆக்சுவலாக அந்த செல்ஃபோன், இன்றைக்கி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு எது தவறு எது சரின்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப நாங்கள் மிக மிக முக்கியம் கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் நாங்கள் பெருமையாக சொல்லிக்க முடியும். எஜுகேஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதை தாண்டி இந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்ல பிள்ளைங்களாக வரணும்னு சொன்னால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு எஜுகேஷன் முக்கியமோ அந்த அளவுக்கு டிசிப்ளின் முக்கியங்கிறது அது நாங்கள் ஒரு தாராமந்தாமே வச்சு செஞ்சுட்ருக்குறோம். இன்றைக்கி இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு நாளைக்கு ஒரு டிஃபார்ம் காலேஜ் ஆரம்பிக்கணும் பிளானிங் இருக்குது, நர்சிங் காலேஜ் பண்ணணும் பிளானிங் இருக்குது. இதெல்லாம் எதிர்காலத்தில் செய்யணுங்கிற ஆர்வம் செஞ்சுட்ருக்குறோம். இதெல்லாம் கடவுள் அருணை, உங்கள் பேரண்ட்ஸோட, டீச்சர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அதனால் எங்களை செய்ய முடிக்கிற நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 7 பேருமே ஒருங்கிணைத்து எங்கள் எல்லாமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸு. எங்கள் கரஸ்பாண்டன்ட் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்குமே நாங்கள்லாம் கட்டுப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். எங்களுடைய அண்ணாமலை கல்வி அறக்கட்டளை வழி நிச்சயமாக ஒரு நல்ல இந்த மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.